என்னத்துக்காக இன்றைய தினம் எல்லாரும் வந்து ஃபேமிலியா வந்து ஒன்று சேர்ந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது 2 திருடர்கள் நைட்டு வந்துட்டு கட்டி பிடிக்கிறேன்னு கவலை கொழும்புல இருந்து பிறந்த நாளைக்கு வந்திருக்கு. எப்படி பிரச்சனை இல்லை. இங்க வர நீ நேற்று வந்து யார் உங்களுக்கு பெஸ்ட்டாக விஷ் பண்ண? உண்மையை சொல்றேன் போய் சொல்றேன் இல்லை உண்மையாக சொல்ல உண்மையை சொல்லணும்டா அனுதான் மிஸ் பண்ணதை ஆனால் ஆனா பிறந்தநாள் வர்றதுக்கு முதல்ல மிஸ் பண்ணிட்டு படுத்துட்டா 11:57 சரியா 12 மணிக்கு மிஸ் பண்ணாண்டா வார்த்தை வந்து சொல்லியிருந்தா இத்தனை வயசுக்கும் வந்து இதுதான் சாமத்தில் அதை கேட்க எனக்கு இன்னும் கொஞ்சம் டச் ஆயிடுதுன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் ரைட். ரெடிமே வந்து இந்த வருஷம் வசந்தல சரியான மாற்றம் இருக்கு. சுவர் கொஞ்சம் மாறி உண்டா ஆரடிச்சு நீ அழுதாய். அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதாஸ். நான் சாரு. ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது எங்களுடைய அணுவக்காகல்ற, அதாவது அணுவக்காகல்ற வீட்டு முத்தம் ரோட்டில் தான் நிற்கிறோம். என்னத்துக்காக இன்றைய தினம் எல்லாரும் வந்து ஃபேமிலியாக வந்து ஒன்று சேர்ந்துருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது 2 திருடர்கள் நைட்டு வந்துட்டு அவைய பிடிக்க வந்திருக்கிறோம். அதாவது நேற்றைய தினம் வந்து சொல்ல முடியாது. அதாவது இன்றைக்கு எத்தனை மணிக்குறாப்பா நம்ம இந்த வீடியோ போட்டு 8 மணியோ 9 மணியோ 10 மணியோ 11 மணி. அதாவது நைட்டு வந்து அக்கினி வீடியோ எடிட் பண்ணி திருந்தவன் ஒரு கண்ணுக்கு அக்கினி நிறுத்துறவன் தான். அதே மாதிரி வீடியோ போடுறதுக்கு மறந்து போய் நாங்கள் வந்து நித்திரையாகி போனோம். அதால் வந்து காலையில் ஒளிமை பார்த்தா சேனலில் வீடியோ காலை இப்படி புதுசா எல்லாமே நான் வீடியோவில் கண்டென்ட் நியூஸா கிரியேட் பண்றீங்க. ஆமா உபந்தான் சொன்னாடு கள்ளம்மாய் பாய்வோம்ட்டு வேற லெவலா இருந்துச்சு. இல்லக்கா, அது நடந்த சம்பவம் என்னன்னு சொன்னா, மக்களாகிய நீங்களும் வந்து கேளுங்க. அதாவது நேற்று எங்களுக்கு தெரிய வசந்த பர்த்டேன்னு சொல்லி அதையும் பார்த்தேன். என்ன கொஞ்சம் குழப்பம் இருந்தது. இந்த படிப்புல சொல்லிச்சு 11:45 நான் இன்னொரு எஸ்கேவிக்கு ஒரு 11 மணி போல இன்னொரு வீடியோ காய்ச்சிட்டு இருந்தேன். கதைச்சு முடிகிற டைம்லாம் சொன்னா வசந்த நாங்கள் பர்த்டேன்னு சொல்லி அந்த டைம்ல கேக்கு கடைக்கு போயலாம், வெடி வேண்டலாம், ஒன்றுமே வேண்டலாம். இப்போ அந்த டைம்ல எங்களால் என்னென்ன வேண்ட முடிஞ்சு அதெல்லாம் மந்திய வேணுமோ அங்கால எதிரா வேலைப்பான்னு கடை வந்து வேலைப்பாவே ஒளிப்புறீங்க. ரியலோ பார்க்க தெரிஞ்சது. அப்படி வந்து ஏதோ ஒரு வகையில் நாங்கள் வந்து சரியான முறையில், அதாவது கிடைச்ச பொருளை வச்சு வந்து பர்த்டே கேக் வந்து கட் பண்ணியிருந்தோம். அதாவது வெனிலா கேக், அதே மாதிரி கரண்டில் நேரம் கொளுத்துற மெழுகுவர்த்தி அதுகளை பயன்படுத்தி நாங்கள் கல்லன் மாதிரி எல்லாம் பாஞ்சி உருண்டு பரதநாட்டிய டான்ஸ் எல்லாம் ஆடி. தம்பி உங்களதான் ஆள் வெளியில் அடிக்க என்ன அப்படி வந்து நாங்கள் முடிஞ்ச அளவு வந்து வசந்தனோட பர்த்டே வந்து கொண்டாடி இருந்தோம். இரவு வந்து வசந்தன் ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருந்தா இத்தனை வயசுக்கும் வந்து இதுதான் சாமத்தில் அதை கேட்க எனக்கு இன்னும் கொஞ்சம் டச் ஆயிடுதுன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் வடியா செஞ்சிருக்கலாம். உண்மையிலே தெரியாம போயிட்டு தெரியாம போச்சு. அதுவும் ஒரு சர்ப்ரைஸும் ஒரு விதமான சந்தோஷம். கட்டாயம் என்ன உங்களோட எஸ்கேவியூ சேனல் ரீதியாக வந்து நிறைய வாழ்த்துக்கள் வந்துருக்கு. அதுவும் 11 மணிக்கு போட்டல்லக்கா. கண்டிப்பா 11 மணிக்கு போட்டும் அவ்வளவு வாழ்த்துக்கள் வந்துருக்கு. நாங்க சின்ன கேக் கட் பண்ணாலும் நாங்க செஞ்ச விஷயம் கொஞ்சம் பெருசா இருக்கு, மக்கள் மத்தியில கவரக்கூடிய மாதிரி இருந்துச்சு. எனிவே அப்ப இப்ப எங்க நிக்கிறோம்னு சொன்னா, இப்ப என்ன நேரம் வந்து 5:30க்கு மேலே ஆயிட்டு. அப்ப வந்து
மாலை நேரத்தில் தான் இன்றைய நம்ம வந்து வசந்ததுக்கு எனக்கு கேக் கட் பண்ண போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் பெரிய அளவில் ஒரு செலிப்ரேஷனாக இல்லை, சௌரங்கள் உட்பட தான் இந்த மாலை நேரத்தில் ஒரு கேக் கட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே எல்லா ஒழுங்குகள் செய்தாச்சு. அதே நேரம் வந்து எங்களோட ஒரு சில உறவுகளும் அங்கே வந்திருக்கணும், இன்னும் ஒரு சில உறவுகளும் அங்கே வந்து கொண்டிருக்கணும். அப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த கட்டமாக என்ன செய்யணுமோ அதான் செய்ய போகிறோம். இது வந்து முக்கியம் சொல்லணும் வந்து வசந்தனாவுக்கு இது வந்து விருப்பமே இல்லை கேக் கட் பண்ணுறது. ஒரு அணுவக்காட ஒரு வாய்ப்புறுத்தலால் தான் இந்த ஒரு கேக் கட்டிங் நடக்கும். ஒரு முறையும் அப்படித்தான் நடக்குது. ஓ மேனே ஒரு முறையும் அப்படிதான். அதே மாதிரி மதியம் வந்து வசந்தனா சொல்லிட்டு போனார், கவிதாஸ் நீ இன்றைக்கு வந்து வெட்டிக்குள்ள போகிறா, அதுக்கு இடையில வந்து கேக் கட் பண்ணி தான் போகணும்னு சொல்லியிருந்தாங்க. கவலையா இருக்கு இரவு இருந்து ஆள் இதே கவலையா தெரியா விளங்கப்படுத்து அதுக்கு தான் இல்ல வெஸ்ட் டைம் உள்ள போனதுக்கு நேத்து அம்மா வச்சு வேலை நீர் அம்மா அம்மா சரி சரி ஓகே அந்த விஷயத்தை விடுவோம். நான் வந்து வெற்றிக்குளம் போகிறேன். அதில் வந்து நாங்கள் ஒரு குட்டியாக ஒரு செலிப்ரேஷன் எங்களோட குடும்ப உறவுகள் எல்லாருமே சேர்ந்து வந்து ஒரு குட்டி செலிப்ரேஷன் ஒன்று செய்ய போகிறோம். அதுதான் இன்றைய நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதை பார்க்குறதுக்கு முதல் அதுக்கு தான் வெயிட் பண்ணேன். எங்களுடைய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. அது வந்து சரி வாங்க இப்ப போயிட்டு எங்க நிகழ்வுல பார்க்கலாம். குட்டி நிகழ்வா இருந்தாலும் எஸ்கே ஃபேமிலி எங்க கூடுதோ அது வந்து ஒரு பெரிய செலிப்ரேஷனா தான் இருக்கு. முடிஞ்ச அந்த டிக்டாக் இதையும் கொஞ்சம் செஞ்சு விடு. சரி ஓகே. இப்போ அதாவது வந்து வந்துட்டோம் நாங்கள். உண்மையிலேயே வந்து பர்த்டே போயிட அழகாக இன்றைக்கு வந்து சொல்ல வார்த்தையே இல்லை. மீண்டும் மீண்டும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சரி ஓகே. அப்போ வந்து எங்களோட பர்த்டே போய் வந்து குழந்தை பிள்ளை மாதிரி கொண்டு வந்திருக்கோம். முக்கியம் வந்து எல்லாருமே வந்து யோசிப்பீங்க வந்து எங்களோட டெக்கரேஷனை காணலன்னு சொல்லி. அதாவது நான் ஸ்டார்ட்லேயே வந்து சொன்ன மாதிரி அழகு செய்கிறதுக்கு விருப்பமே இல்லை. அணுவக்காட ஒரு தண்டிப்பால் தான் இந்த ஒரு குட்டி செலிப்ரேஷன் வந்து நடக்க போகுது. கலங்கிறாப்பா இப்போ அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ என்னென்னு சொன்னால் டெக்கரேஷனே இப்போ தேவையில்லைன்னு வசதி நான் சொன்ன விஷயம் என்ன நீங்கள் விரும்பாத காரணம் என்ன? என்னது இதில் எனக்கு என்ன ஒரு இடம் முந்தி கூட அந்த பிறந்த நாள் எனக்கு செய்யறேன்னு சொன்னா விருப்பம் இல்லை. அது இது எல்லாத்தையும் ஒரு நாளும் காட்டு தான் இதுக்குள்ளே வச்சுட்டா செய்வோம் தான் உண்மைதான். அதுக்கு முதல் வந்து வசந்தண்ணாவுக்கான அந்த ஒரு முதலாவது கேக்கை வந்து பார்ப்போம். அப்போ இதாரு நான் இல்லை அடுவியே. ஓஹோ ஐயோ போத்தலும் இருக்குடாப்பா. இது என்ன அது இல்லை கேக்கு சாப்பிட்டா விற்கும் இல்லை கொஞ்சம் சொட்டு மரம் ரைட். அப்போ வந்து பாருங்க மக்களே, அழகான ஒரு குட்டியாக வந்து உண்மையிலே வசந்தனா லுக் கொண்டு ஒரு 22 வயது அப்படி. நான் இல்லையா திரும்ப நீங்கள் இல்லை ஆனால் அந்த லுக் கொண்டு வருதுன்னு சொல்லுங்கள். வருது வரும் தானே வராம அப்படி வந்து அழகான ஒரு குட்டி கேக் மடிப்பம்பா நடுங்குது கையெல்லாம். உங்களை தூக்கிட்டு வந்தது தான் காரணம். ரைட் சரி சரி இதையும் அம்மா அதை கையில் வச்சுட்டு அதை குளிச்சு விட அதில் வச்சு இதில் வைங்க. ரைட் ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகான குட்டி கேக். உண்மையிலேயே வந்து டெக்கரேஷன் எல்லாம் எடுக்காத காரணம் என்னென்னு சொன்னால் ஆள் உண்மையிலேயே விரும்பலையாம். அணுவக்காட ஒரு தண்டிப்பில் தான் வந்து இந்த ஒரு குட்டி கேக் கட்டிங் கொண்டு நடக்க போகுது. முக்கியமாக எங்களோட குடும்ப உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து குட்டி செலிப்ரேஷன். நானும் மட்டக்களவு போகும் முதல்ல ஒரு டக்குன்னு ஒரு கொண்டாடிட்டு போகும்னு சொல்லிட்டு உங்களுக்காக தான் வேலைக்கு நான் சொன்னேன் இன்டர்வியூலே சொன்னேன். அண்ணா வந்து சொல்லிட்டு போனது கட்டாயம் வந்து ஒரு கேக் கட் பண்ணி தான் போகணும்னு சொல்லி. அப்போ நாங்கள் வந்து இப்போ அண்ணாவோட ஜெபத்தோட ஸ்டார்ட் பண்ணுவேன். வாங்க
பிறந்த நாளுக்கு முதல் நாங்கள் ஒரு கிஃப்ட் ஒன்று தந்து தான் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்க போகிறோம். என்ன என்ன கிஃப்ட் சொல்லுங்க, என்ன சொல்லுங்க பார்த்தியா? சரி, இன்றைய நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை பிறந்த நாள் வந்துங்க என்ன, அப்போ அது ஒரு சந்தோஷம் என்ன. அப்போ வசந்துக்கு ஒரு கிஃப்டாக நாங்கள் முதல்ல உங்களை கேட்டுனீங்க, பிறகு ஞாபகம் வந்தது. அப்போ இன்றைய நாளை வந்து கொடுத்து அதில் உள்ள வசனத்தை இன்றைய நாள் படித்து தான் நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோமே. அதில் படிங்க சங்கீதம் 84 10ஆம் வசனத்துக்கு அடுத்து ஒரு வசனம் எடுத்து கொடுக்கணும். அது அனுமதிக்கிற அடுப்பட்டாக்கன் நல்லதுதான். ஓ, ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு வந்தபடியாக நாங்கள் சங்கீதம் 84ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமே. அனுமதி படிக்க போறீங்க? ரைட்டா. எண்பத்தி 84 10ஆம் வசனம் இதில் இருக்கு. ஆமாம், ரைட்டா. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. இந்த நாள் இந்த 1000 நாட்களை பார்க்கலும் இந்த நாள் வந்து விசேஷமான நாள். என்னென்னால் நாங்கள் இப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறபடியால் இந்த நாளை நாங்கள் விசேஷமாக எண்ணுகிறோம். இன்றைய நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கிறல பிறந்தநாள் என்ன இப்போ சந்தோஷமாக ஏற்கனவே எல்லாம் சபைக்கெல்லாம் வந்து அங்கேயே வந்து ரீட்டெல்லாம் கொடுத்து சந்தோஷமாக முடித்து கொண்டபடியால் அப்போ இந்த நாளை உங்களோட நாங்கள் அதை ஷேர் பண்ணிக்கொள்கிறோம். அப்படி ஆனாலும் இதுதான் இன்றைக்கு பெரிய ஒரு பொக்கிஷம் என்ன, பெரிய ஒரு கிஃப்ட். அப்போ நாங்கள் இந்த பூமியில் வாழுறதுக்கும் எங்களுக்கு தேவையானது என்ன தேவை சொல்லுங்க? பைபிள் தேவை. ஆனால் வேதம் சொல்லுகிறது ஞானம் தேவை. எல்லாவற்றிலையும் நாங்கள் ஞானம் உள்ளவர்களாக நடந்து கொள்ளணும். இன்றைக்கு ஞானம் இல்லாதபடியாக தான் இன்றைக்கு வேதம் சொல்கிறது என்ன, ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள் என்ன. அவரே அறிகிற அறிவு இல்லாதபடியாக தான் இந்த சங்காரமாகிற பிரச்சனை. அந்த அறிவில்லாதபடியாக இன்றைக்கி இன்றைக்கி அநேகர் வந்து நிறைய பிரச்சனைகள் சிக்கலில் போய் இன்றைக்கு மாட்டுப்படக்கூடிய ஒரு காரணமாக இருக்கிறது. அப்போ யோசுவா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் படித்து நாங்கள் ப்ரே பண்ணுவோமே. ஒரு வசனம். நியாய பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இது வெளியிருக்கிறவைகளின்படி படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பதாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். இந்த வேதத்தை தியானிக்கிறபடியாக அதை நாம் சிந்திக்கிறபடியால் நம்முடைய வழியை வாய்க்க பண்ணுகிறது. அது மாத்திரமில்லாமல் புத்திமானாகவும் நடந்து கொள்வது. அப்போ இதனால் இது நம்முடைய வாழ்க்கையில் வந்து மேலே இது நமக்கு தேவையானது என்ன, வேத வாக்கியம் எல்லாம் தேவ ஆவியால் அருளப்பட்டு எழுதப்பட்டிருக்க. இது வந்து கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த வாழ்நாள் எல்லாம் நாங்கள் இருக்கிறதுக்கு இந்த பூமியில் உலகத்தில் உபத்திரங்கள் இதுவெல்லாம் இருக்குது. இருந்தாலும் இதன் மத்தியில் நமக்கு ஜெயம் கொள்கிறதுக்கு இது நமக்கு தேவையாக இருக்கிறது. அப்போ இது என்ன சொல்லுது என்ன, இந்த புத்தகம் வந்து உன்னுடைய வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது புத்திமானாயம் நடந்து கொள்வாய். ஞானம் என்றது மேலே நமக்கு தேவை. அப்போ இந்த வசந்த மேலே ஒரு பிரியத்தை இன்றைய நாள் வெளிப்படுத்தியிருக்கிறார் நம்ம மேலே. அது ஒரு பெரிய பாக்கியம். அப்போ இந்த நாளில் வந்து நாங்கள் அதை சந்தோஷமாக நாங்கள் எல்லோரும் சகோதரங்களாக உறவினர்களாக இதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். என்ன பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நல்ல மாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்மை ஏற்றுகிறோம். பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம் 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 சோத்தரிக்கிறோம். அப்பா, நன்றி என்று சொல்லுகிறோம். அப்பா, கடந்து வந்த நாட்களெல்லாம் சகோதரனை கண்மணி போல பாதுகாத்து வந்தீரே. உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை அப்பா அவர் மேலே இருக்கிறபடியா சோத்திரம் சோத்திரம் தகப்பனே. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது. அப்பா, இந்த புத்தகத்தை அவர் அறிந்து கொள்ளவும் ஆண்டவரே, புரிந்து கொள்ளவும் நீர்
அவருடைய கண்களை திறந்து விடுவீராக, மனக்கண்களை திறந்து உம்முடைய சத்தியத்தில் இவரை நடத்துவீராகப்பா. இந்த சத்திய வசனமே வெளிச்சமாக இருக்கட்டும், இவருடைய வாழ்வில் எல்லாவற்றிலும் வெளிச்சமாகவும் நன்மையாகவும் ஆண்ட புதிய ஆண்டுக்குள்ளாக நீ கூட்டி கொடுத்திருக்கிறீரப்பா. இந்த வருகிற நாட்களில் இவரோட கூடவே இருந்து எல்லாவற்றிலும் இவர் புத்திமானாக நடந்து கொள்ள நீர் உம்முடைய தயவையும் கிருபையும் இவருக்கு வழி நடத்துகிற மேய்ப்பராக இருந்து வழிநடத்துவீராக, காத்துக்கொள்வீராக. அவரை இந்த நாளில் பிறந்த நாளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். எல்லா துதி கன மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வைக்கிறோம் நல்ல பிதாவே. ஓகே, நீங்கள் சந்தோஷமாக வட்டும் வாங்க. அனுபவம் காணுங்க. சரியா? ஓகே. ஸோ வாழ்த்துக்கள். பெரிய பொக்கிஷமான கிஃப்ட் அதை வந்து பார்த்துக்கொள்ளும். இந்த கினி நீதான் கதைக்கணும் போறது. இவ்வளவு நேரம் குடிக்கலாண்டല്ലോ போ. அது சரியா கஷ்டப்படுத்த கூட நெஞ்சு வா. ரைட், சரி, ஓகே. அப்போ ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தோட பர்த்டே வந்து கொண்டாட போகிறோம். அப்போ வந்து சரி, ஓகே, ஏன்னு ஸ்டார்ட் பண்ணும். ரைட், எல்லாரும் பாட்டு பாடுங்க பிள்ளைகள். ரைட் ரைட் 1 2 3 ஸ்டார்ட். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் வசந்தனா, ஹாப்பி பர்த்டே டு யூ. ரைட், இந்த ஒளி பறக்கிற மாதிரி உங்களோட வாழ்க்கையும் வந்து இப்படி ஒளிமயமாகட்டும், ஒளிமயமாகட்டும். கட் பண்ணுவோம். உண்மையா இரவே பர்த்டே இங்கே அங்காடி கேக் கிடைக்கும். ஆக்கள் கிடைக்காது. சாப்பிடு சாப்பிடு. இப்படி நேரத்துலையாவது பண்ணிப்பாங்க. உண்மையா இரவே பர்த்டே செலிப்ரேஷன் நினைச்சு நீங்கள் சேர்த்துக்கோ எல்லாருக்கும். ஆனால் நான் குரநினைக்க கூட நான் சாப்பிட மாட்டேனா. ஓ ரைட், செல்லம் சாப்பிடுவோம். இல்லை பிரச்சனை இல்லை, அது அது அதில் டச் ஆனபடியாக வேணாம். ரைட், தீர்த்துங்கப்பா, வடியா தீர்த்தும். இப்போ பழையதார் அண்ணாவோட 2 பர்த்டே ஆள் பழையது. ரைட், அக்கா இதுவும் உங்கள் அக்காவும் பழையதாரப்பா. இங்கப்பா உண்டு வேலை. ரைட், ஓகே. அப்போ சந்தோஷம். இப்போ அக்கா ஒன்றும் கதைக்கலையோ? ஏதாவது கதைக்குதான் இவனு நான் விஷ் பண்ணி இங்கே வர்றாமா கேட்கட்டா. நாங்கள் சரி சாமத்தில் வந்தாலும் ஒன்றும் செய்யலாம். அப்போ அக்காட்ட ஒரு சில கேள்வி அண்ணாட்ட கேட்போம். நேற்று வந்து யார் உங்களுக்கு பெஸ்ட்டாக விஷ் பண்ணு? உண்மையை சொல்றது போய் சொல்றது இல்லை உண்மையை சொல்ல உண்மையை சொல்லணும்டா. அனுதான் மிஸ் பண்ணது. ஆனால் பிறந்தநாள் வர்றதுக்கு முதல்ல மிஸ் பண்ணிட்டு படுத்துட்டா. 11:57 சரியா 12 மணிக்கு மிஸ் பண்ணா. ஆத்தமாண்ட பிரான்ஸ் அண்ணா. ஓகே ஓகே. அப்போ என்ன உறக்கத்தில் போய் கொண்டு தான் அடுத்தது. அதுக்கப்புறம் அனுபவம் மிஸ் பண்ண எழுப்பிட்டு நான் போன் காய்ச்சி கொண்டிருக்கேன். சரி, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்து கொண்டு இருந்தது போலாங்கிறதுக்கு நான் படுத்துட்டேன். போலாங்கடக்கும் அப்படி படுத்து நாங்கள் விடையில்லை, படுக்க விடையில்லை. ரைட், சரி. அதே மாதிரி இப்போ இந்த உடுப்பு வந்து யார் எடுத்து? இது உண்மையை சொல்றது போய் சொல்றது. உண்மையை சொல்லுங்க. உண்மையை சொல்லணும் நானும் எடுத்தேன். ஏன்டா நான் கதவுண்டு விளாங்கண்ணு 1500 ரூபா கதவுண்டு விளாங்கண்ணு.
அதெல்லாம் கேட்டுறாரு வேற ஒன்றும் இல்லை அது தெரியும் தானே நல்ல ஒரு செலக்ஷனாக எடுத்துக்கலாம் லைக் வேற லெவலில் இருக்குது இப்போ என்ன சொல்ற ஒரு மனைவி வந்து எடுத்து தந்தால் அது வந்து மனைவி வந்து எடுத்து தந்தால் கணவரை வந்து ரசிச்சு அதுக்கு தான் எடுத்து தரும் அதான் நான் கேட்டேன் டாக்கன்னு இது யார் எடுத்து தந்தேன்னு சொல்லி பிறகு வடிவு கும்பம் அந்த தொட்டிலாட்டி உஞ்சிலாட்டி வர அவ்வளோ பாருங்க எப்படி இருப்பேன் பேய் வடிவார் தொட்டிலாட்டிங்களோட நான் பயந்தது நோமல் ஐயோ அப்படி ஒன்றும் இல்லை அப்போ சந்தோஷம் அண்ணா வாழ்த்து சொல்லி தந்தானே இப்போ நிறைய பேர் நிற்கிறாங்க எல்லாரும் வாழ்த்தும் வந்து தேவை கட்டாயம் வாங்க அடுத்து ரெடியாக வந்து நிற்கணும் பார்க்க வா சரி வந்த நம்ம பிறந்த வாழ்த்து சொல்லுங்க கையை கொடுத்து சொல்லுவோம் வீட்டெல்லாம் சொல்லுவாடா கண்ணு என்ன செய்ய போகணும்னா போடணும் பிறந்த வாழ்த்துக்கள் கை கொடுத்து சொல்லுவாங்க சொல்லுங்க பிறந்த வாழ்த்துக்கள் கொடுங்க என்ன புதுசு அது சொல்லடா வெக்கப்படுறோம் எல்லாரும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நாங்கள் எங்களோட கணக்கு தெரிஞ்சு பார்க்குறாங்க கிஃப்டோ தேங்க்யூவா கிஃப்ட் வைக்கிற கிடத்த பார்த்தீங்கன்னா கீழே இருக்கு செட்டப் அடிச்சு வச்சுக்கிறேன் மேசை வைக்கிறேன் இந்த மேசை எடுக்கலாம் உனக்கு எல்லாரும் பிறந்த நாளுக்கு இனி இதை எடுக்கலாம். வசந்திக்கு இனி பெண்ணை பிடிக்கல. அதுக்கு என்ன உள்ள பார்த்தீங்களா? பிரியா பிரியாண்டாங்க அந்த கை புக்கத்தை பேடா கடும் பக்கமாக ஹலோ திவ்யா பார்க்குறாள நல்ல ப்ரோசான கேட்க திவ்யா கண்டோஸ்தரட்டு அப்படியே வாங்கிட்டு என்ன நிறைய பேர் நிற்கணுமாங்களே எல்லாரும் கலந்து கொள்ளட்டுமா வீடியோ பெருத்துட்டு போகுது ஆளுக்கு பெருத்தொண்டு போகுது இல்ல இல்ல எடிட் பண்றது மத்தியான வந்து இல்ல இல்ல சத்தியமா அப்படி இல்ல ஆனா அக்கா ஏதாவது காய்க்கணும் என்ன புள்ள வந்துட்டு போயிடல வந்துட்டு போகல அது இந்த ஏதாவது கதைக்கணும் நீங்க கதைக்கணும். ஓ அதாவது சரி கதை உண்மைக்குமே வந்து இந்த வருஷம் வாசனத்தில் சரியான மாற்றம் இருக்குது. சுவர் கொஞ்சம் மாறி சுவர் மாற்றம் இல்லை இல்லை அது தெரியாது. இப்போ என்னென்னு சொல்கிறது கடவுளுக்குள்ளாக சில இதுகள் வந்து இந்த வார்த்தையில் விரும்பி கேட்குறது அதை பேசுகிறது அதை நம்புறது அந்த பக்கம் மாற்றம் இருக்கிறது சந்தோஷம் நல்லது தானே. மாற்றங்கள் வரைகளை மேலே நாங்கள் விரும்புகிறோமே பெரிய ஒரு மாற்றங்களை நன்மைக்கு எதுவாக நடக்குமே நாங்கள் எங்களோட மனதை நாங்கள் மாற்றிக்கொள்ளைகளை தான் நம்முடைய வாழ்வில் இன்னும் வந்து நன்மையான காரியங்கள் வந்து நடக்கதாக இருக்கும். நன்மையானதை கடவுள் நடத்தி கொண்டு போவாரன். இப்போ நாங்கள் எங்களோட மனதை வந்து நன்மையாக செய்து கொண்டு போக நல்லா முடியுமே. நீங்கள் சொல்ல விரும்பல இந்த வருஷம் அப்படி இருக்குது இந்த பிறந்த நாள் இந்த வருஷம் இந்த பிறந்தநாள்ன்றதை விட உண்மைக்கு வந்து இந்த வருஷம் வந்து எனக்கு ஒரு புதுசான ஒரு வருஷமாக இருக்குது. புது ஒரு வருஷமாக இருக்குது. முதல் முறையாக அக்னி நம்பியாக இரவு வந்து கேக் எல்லாம் பட்டினாங்க. அதை விட உண்மைக்குமே வந்து உங்களுக்கு தெரியும் தானே நான் வந்து ஆண்டவரை அறிஞ்சது வந்து குறைவு தான். ஆனால் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் ஆண்டவரை பிடிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவேன். இருதயத்தை கடினப்படுத்தாமல் அவரால் தான் எல்லாம் முடியும் என்று விளங்கி கொண்டியல அதுதான் பெரிய பாக்கியம்ன்றதை நாங்கள் சொல்லிக்கொண்டு மிச்சாக்களை வர விடுவோம். ஓகே சந்தோஷமாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கட்டி பிடிக்கிறேன்னு கவலை கொழும்புல இருந்து பிறந்த நாளுக்கு வந்துருக்கு எப்படி பிறந்த நாள் வாழ்த்துக்கள். கட்டி பிடிக்க கொழும்புலேருந்தே கொண்டு வந்து இங்கே வேண்டா. தேங்க்யூவா. உங்களுக்கு இந்த நான் தீர்த்துட்டேன் முதல்ல பேர் கேட்டு பண்ணுறா இந்த அதுலேயும் கடி இல்லை. சரி அப்புறம் நீங்களாம் சொல்லணும் உங்களோட வாழ்க்கை பயணம் எப்படி போகுதுன்ட்டு. எங்களோட பயணத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இது வேண்டாம் எனக்கு சும்மா போகுது பரவாயில்ல போகுது.
படிப்புகள் எல்லாம் கடினமாக போகுதுன்னு நினைக்கிறேன். சொல்கிற அளவுக்கு இல்லை. போகுதானே? சரி அப்போ வாங்க தடுமாறி இல்லைன்னு தெரியுது. போட்டோம் சரி இந்த சரியா அனுபவம் இந்த இடத்துல என்ன இல்லை கண்டிப்பா நானே அது இப்ப இல்லாம கிஃப்ட் எல்லாம் ஓபன் பண்ணும்போது கூப்பிட மாட்டேன் நினைச்சது. ஆனா கூப்பிட தான் வருவா. அப்போ அவாக்கும் ஒரு பாட்டு போடணுமே. பட் கம் காலையிலே வந்து நாங்க ஜோடியா அவங்களை விஷ் பண்ணியாச்சு நேரடியாக. அப்போ அதனாடி வந்து இந்த தருணத்துல வந்து ஃபர்ஸ்ட் விஷ் முக்கியம் இல்லை, நாங்கள் வந்து வேல்யூவான கிஃப்ட்டுகளை தர்றது தான் இந்த டைம் வேல்யூவாக. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. நானும் மறுபடியும் ஹாப்பி பர்த்டே விஷ். வேல்யூவான அது நீ சரி அனுஷியா கவனிங்க. முதல்ல கேக் கத்திட்டோம். அவசரப்படுறீங்க எல்லாரும் கேட்குனா நான் சாக்லேட் ஸ்டைலாக ஆத்தி நான் தானே கத்திட்டே நல்லா ப்ராஜெக்ட் எல்லாரும் கண்டோஸா ஒவ்வொரு கண்டோஸா இன்னும் நான் தீர்த்தேங்க சாப்பிட்றேன்டா. அனுப்புற அடிச்சாலும் அடிப்பாருண்ணா. தேங்க்யூ தேங்க்யூ. இல்லை இதுக்குடா கட்டும் இது வைக்கிறேன். பிரச்சனை இல்லை. அவன் சொல்ற சரி நான் உடைச்சாவது பாவிக்கிறான். ஓபன் பண்ண போறேன். எல்லாரும் அனுக்கு பயனுள்ள தலைகளா வச்சிருக்கீங்க உங்களுக்கு இல்லையோ? இப்பதான் தலைகளா வாங்கி கொடுத்து என்ன நானும் நீயும் பிளேண்டி குடிக்கிறதுக்காக அதுதான் இனி தம்பி இதுவெல்லாம் உருட்டி விளையாட அடைச்சு இதெல்லாம் விட்டு விளையாட டக்குனு இதை கவனம் ஆசையா இருக்கு. ஒவ்வொரு முறையும் எங்கள்ட வீட்டுக்காட்ட பர்த்டே வரும்போது என்னோட பல கிஃப்ட்கள் வருது. அப்போ இந்த நேரத்தில் வந்து உண்மையாக அந்த ஒரு பர்த்டே அவள் சப்ஸ்கிரைபர் தாண்டி எங்களோட ஒரு ஃபேமிலி உறவுன்னு தான் சொல்லணும். யாருன்னு சொல்லுங்க. அப்போ ஒரு அப்பாண்ட என்ன தான் உண்மையா என்னன்னு சொன்னா தெரியும் மட்டக்களை பண்ணாலே எங்களுக்கு தெரியும் சகோதரி அந்த பிள்ளை சொல்லும் என்னண்டாக்கு அக்கா உங்களோட ஃபேமிலி வீடியோ எல்லாத்தையும் பார்த்தா தான் தனக்கு ஒரு ஆறுதலாக இருக்குமென்று சொல்லிட்டு இப்போ நாங்கள் வந்து ஒரு ஆளாவது எங்கள்ட பிளக்கால் ஒரு வீடியோ போடாட்டா உடனே வாட்ஸ்அப்பில் டிங் டிங்கு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கு நேரத்தை தாண்டி ஏன் சொல்லி ஏன் போடையில எனக்கு சேடாக இருக்குது அப்படின்ற மாதிரி சரியாக ஒரி பண்ணும். அப்போ அப்படி கொஞ்சம் ஒரு தங்காதான். அப்போ அவாக்கு இதெல்லாம் சந்தோஷமா சரியான சந்தோஷம் இந்த பர்த்டே டைமில் ஒருத்தருக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்போ என்னோட ஒரு பர்த்டேக்கு வந்து சந்தோண்டே இருக்கிறா. அந்த வகையில் வந்து முதலாவது கிஃப்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் சாப்பிட்டாங்க தான் தந்தது பாருங்க. இது அநேகமாக ரெஸ் நினைக்கிறேன் என்ன சாப்பிட்டாங்க பார்ப்போம். ஓய் நல்லா செலக்ட் பண்ணி கொடுப்பாரு. இந்தா நான் ஃபோன் கூட ஆன்சர் பண்ண ஆகிட்டேன். நான் இந்த டைமில் ஏதாவது பிள்ளை செய்து போடுமுண்டு அது இருந்தாலும் மேட்ச் ஒரு வழி தொடர்படுத்து அதை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யும். எல்லாத்த பர்த்டே மறைஞ்சு வச்சிருக்கு. சூப்பர் நல்ல அக்காவை நல்லா பார்க்குறாங்க நல்ல முடல்
நல்ல மாடல் ஜீன்ஸ் நல்லா இருக்கு. ஓ ஜென்ஸ் எனக்கு அனுப்பினேன். நல்லா இருக்கு. ஓகே அப்போ இந்த கிஃப்டை வந்து நான் என்ன சொல்கிறேன் ஓப்பன் பண்ணாக்கோனே இந்த இடத்துல அனு நிற்கணும்னு ஆசைப்பட்டிருக்காமே வசந்தே கூப்பிட்டுட்டுது என்னென்னு சொன்னால் அவங்க 2 பேரும் சரியான ஃபீல் ஆக போகிறாங்க. சரிதானே? ஆனால் என்ன நானே என்ன சொல்கிறது கிஃப்டை பார்த்தோன்னே இல்லைண்டு தங்காவுக்கு இப்படி ஒரு டேஸ்ட் வந்திருக்குமான்னு சொல்லி நினைக்கல. மக்களே 2 பேர்ட்ட முகத்தையே மடிவா அவதானிங்க சரியோ அது அப்படியான ஒரு வேல்யூவான கிஃப்ட். ஓகே பர்த்டே கார்டே கொடுப்பேன். இந்த டைம் நீங்களே ஓப்பன் பண்ணுங்க. நீங்க பெஸ்டா பாவோட திருப்பி அதான் சரி. பாத்தீங்களா மக்களே நான் சொன்னது சரி. அப்ப வடிவா காட்டுங்க. வேல்யூ உரிப்பம் பார் ஃபீல் ஆயிட்டா. நான் வேண்டாம் முதலாவதா தெரியுறேன். தம்பிக்குள்ள தம்பிக்குள்ள நான் சொன்னது சரியோ? பாத்தீங்களா? அப்படியே அனுண்ட பக்கம் திருப்புங்க ஃபர்ஸ்ட். அவன் ரியாக்ஷனை பாப்போம். நாங்கள் தான் அப்புறம் நீங்கள் நல்ல ஒரு கப்பிள்ஸ். அழகான ஜோடி. எப்படி இருக்காரு? நல்லா இருக்கு. இந்த போட்டோ செலக்ஷன் இப்படி வந்து நாங்க பிரேம் பண்ண இருந்தாங்களே ஆர்டிஓ போட்டோ தந்து ஓட இப்படி இருக்குன்னா ஆர்டிஓ போட்டோ தந்து அது இல்லை சும்மா ஆர்டிஓ போட்டோ தந்து போட்டோ இப்படி இருக்குன்னு கேட்டேன். ஜி அப்படி இல்லை உண்மைக்கும் இல்லை. அப்போ தாங்க சொல்லிச்சு இது ஸ்டேட்டஸில் விட்டதுலேயே இந்த ஃபோட்டோ அக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது என்ன சொன்னால் அண்ணா அக்கா வந்து எப்போவுமே இப்படி ஹாப்பியாக இருப்போம்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் கொடுங்க அவங்க சரியான ஃபீல் ஆவான்னு சொல்லிட்டு அப்போ உங்களோட அனுபவம் அப்படி உண்மைதான். உண்மைதான். ஸோ எங்களுடைய ஃபோட்டோன்னு சொல்லி ஒன்றும் இல்லை என்னன்னு இந்த புது வீடு கட்டினா அப்புறம் 2 பேர்ட்ட ஜோடி ஃபோட்டோன்னு சொல்லி ஒன்றுமே இல்லை. இதுதான் முதலாக எங்களோட வீட்டை ஒரு ஜோடி ஃபோட்டோவாக இருக்குது. அதுவும் வந்து எங்களுக்கு பிடிச்சதான ஒரு ஃபோட்டோ நான் வாட்ஸ்அப் ப்ரொஃபைலியாக இப்போயும் இதுதான் இருக்குது. சரியாக சந்தோஷப்படலாம் இந்த உங்களோட இந்த வார்த்தைகளை கேட்டு. இன்னைக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் தாங்க. ஆனால் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் எங்களுக்கு ஒரு விதத்தால் கவலையை தான் ஏற்படுத்துதே ஒழிய இன்னைக்கும் சந்தோஷம் பெற அளவில் இல்லை. ஏண்டா அதுதான் எனக்கு அவங்களுடைய நிலவரம் தெரியும் தானே. ஃபேமிலி போட்டோக்குள்ள வச்சிருக்கீங்க தானே இது நல்லா இருக்கு. ஸோ நல்ல ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி எடுத்துருக்கீங்க. ஓ ஃபோட்டோ செலெக்ஷன் இந்தாங்க இது வந்து எங்களுடைய கிஃப்ட் ஏற்றுக்கொள்ளுங்க. சின்ன பிள்ளைகளுக்கு தான் சரியோ உண்மைக்குமே சந்தோஷம். இப்போ உங்களோட வாயிலேருந்து வந்து இந்த வார்த்தையிலேருந்து தகுதாங்க பார்த்து அவள் சரியா ஆனந்த கண்ணீர் தான் விடுவான்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ அதுக்கு உண்மையாக சரியா சந்தோஷமா இருக்கும். பிரச்சனை இல்லை. நான் இப்போ மிச்சாக்கள் மிரட்டுமே அவரை காணையில கூட காலையில் விஷ் பண்ணிட்டாரான இப்போ கொஞ்சம் பிஸியாக சரியான பிஸியாக தான் இருக்கு. மக்களே பாருங்க எங்களை கலந்து கொள்ளுவேன். அதில் விருப்பமான சாப்பாடு தானே. மக்களே பாருங்க எங்களை நீங்கள் வேலை இல்லைன்றீங்க. ஆனால் நாங்கள் எந்த நாளும் பிஸி தான். வீடியோவில் கூட கலந்து கொள்ளலாம். அவ்வளோத்துக்கு கடும் பிஸி. சரி ஓகே சந்தோஷமா. மிரட்டுமே ஓ மற்றொரு வழி இல்லை பக்கத்து விட்டு வாங்க கூப்பிடுவோம். அப்படியே தூக்கம் விஷ் பண்ணல அப்போ விஷ் பண்ண இது சரி வா கேட்க தீத்தா அஜி வண்டியாடு விடு விடா அப்படி முக்கணும் ஆகட்டும். அவிலாசுக்கு தான் தீத்தே நான் போட்டது. போய் நான் சாப்பிட்றதுல இருப்பேன். எப்படி போடலன்னு அது என்னடா என்ன சாப்பிடல இது ஃபீல் வந்து வேறு ஏதோ எனக்கு. சரி ஓ அப்போ சந்தோஷம் தான். என்ன ஓ சந்தோஷம். எல்லாரும் குடும்ப உறவுகள் எல்லாரும் சேர்ந்து அனு வாங்க அனு அப்படி என் பொக்குண்டு விடுறாரு இல்லாதால வந்து அணுக்காவுக்கு நுண்டு நிலைமை ஆள் பாடுறா வந்து இதுக்குள்ளால எல்லாம் பூந்து திரிகிறான். அவரை இறக்கி விடுவோம் விளையாடுறதுக்கு. சரி அப்போ வந்து ஒரு ஹாப்பி மூமெண்ட். நிறைய கிஃப்ட்கள் வந்துருக்குது. உடைக்கி கையில் அண்ணன் நிறைய கிஃப்ட்கள் வந்துருக்குது. மற்ற அந்த உண்மையிலேயே அந்த தங்கச்சி நானுமே வந்து சொல்லணும் கட்டாயம். நான் படித்து சொல்கிறேன்னான்னு தங்கச்சி ஒன்றுமே நீங்கள் அனுப்புவேனான்னு சொல்லி அந்த பிள்ளை எங்களுக்கு அனுப்புவோம்னா நீங்கள் சொன்னீங்க. இல்லை தெரியுது அது பிள்ளைதான் அது இருந்தாலும் நான் சொன்னேன். இப்போ நீங்கள் அண்ணன் நான் நினைச்சு நான் சொன்னேன். நான் வசந்தனா ஒன்று அனுப்புவேனான்னு சொல்லி. ஏன்டா உண்மையிலே அந்த பிள்ளையில இது வந்து ஒரு
காசு சேர்த்து வச்சு வேண்டி அனுப்புவோம் அதுதான். அப்போ நான் சொல்கிறேன், நான் கேட்குறேன் உண்மையிலே பிள்ளை நானுமே இந்த இடத்துல தேங்க்ஸ் பண்ண கடமைப்பட்டிருக்கேன் சொன்னால் அப்படி ஒரு எஸ்கே ஃபேமிலிலேயே அது வந்து வேறு லெவலில் ஒரு பாசம் வச்சுருக்கு. பாப்போம் பிள்ளைய நாங்கள் போனாலுமே கட்டாயம் வந்து சந்திப்பேன். கட்டாயம் ஒரு நாளைக்கு போய் சந்திக்கணும்னு சொல்லி விருப்பம் தான். நானா பிள்ளை வந்து அந்த வீடியோவில் எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையான பிள்ளையோட. ஓகே, அப்போ உண்மைக்குமே வந்து சந்தோஷம். சரியா நீங்கள் இப்போ உங்களோட இதுகளை முடிச்சு விடுங்க. என்னது இல்லை இப்போ உங்களோட இப்போ இந்த உண்மைக்குமே வந்து இது ஒரு சந்தோஷமான நாள் தானே. ஸோ பிறந்த நாள்னு சொன்னாலே எல்லாருக்குமே வந்து ஒரு சந்தோஷமான நாளாக தான் அமையும். அதே மாதிரிக்கு எனக்கும் வந்து அப்படி தான் அமைஞ்சிச்சு. ஸோ காலையிலே போய் சேர்ச்சுக்கு போயிட்டு அப்படியே சேர்ச்சிலேயும் வந்து நார்மலாக ஒரு ரீட்டொண்டை வச்சுட்டு அப்படியே விடியவே அம்மாக்கள் அண்ணாக்கள் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாட்ட வீட்டையுமே போயிட்டு மதிய நேரம் கடையிலையும் எடுத்துக்கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு பின்னேரம் ஒரு நிகழ்வை நோமலாக செய்வோம்னு சொல்லி போட்டு அது வந்து உண்மைக்கு வந்து எனக்கு விருப்பம் இல்லை தான். அப்போ அனு சொன்னது ஒருத்தருக்கும் சொல்லலையோன்னு சொல்லி நான் என்ன சின்ன பிள்ளைய பிறந்த நாளுக்கு சொல்லி செய்கிறதுக்கு வேண்டாம்னு சொல்ல. அப்போ அனுதான் சொல்லிச்சு இல்லை நோமலாக வளமையாக நாங்கள் கேக்கு வெட்டுற மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு வெட்டுவோம்னு சொல்லி. மற்றது இந்த இடத்துல வந்து நினைப்பினமே இந்த சகோதரரையும் காணையில்லைன்னு சொல்லி அதையும் வந்து சொல்லி ஆகணும். உண்மைக்கு வந்து இது நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம் யூடியூப் குடும்பமாக இருக்கிறபடியா. ஸோ எல்லாருடைய பிறந்த நாளுக்குமே வந்து நாங்கள் வளமையாக போகிறது வழக்கம், வளமையாக கேக் வெட்டுறது, அதை வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறது. இது வந்து பார்த்துன்னு சொன்னால் உண்மைக்குமே வந்து நான் பிறந்த நாள் கொண்டு போய் சொன்னேன்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு கிஃப்ட்டை கொண்டு வருவாங்க, அதை கொண்டு வருவாங்க. மற்ற தூரத்துலலாம் இருக்கிறாங்க. மற்றது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லி போட்டு தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லலாம் விட்டால் அது ஒரு குறையாக போயிடும். அப்போ அதாலே வந்து விடிய நானாகவே போய் எல்லாருக்கும் சொல்லி போட்டு இரவு நேரம் சாப்பாடு கொண்டு வரணும்னு சொல்லி போட்டு வந்தது. அப்படியே ஒரு சந்தோஷமாக அன்றைய நாள் வந்து முடிஞ்சுது. இங்கே வர நீ இரவு நீ பார்க்கல படிக்கிற டைம்ல இங்கே வந்து நான் கொடுத்தேன் இரவு கொடுத்தோம். நாங்களும் வந்து இப்போ எங்களோட சேனல் மூலமாக நிறைய பேர் வந்து அண்ணாவுக்கு வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே வந்து விஷ் பண்ண எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்து கொண்டு சந்தோஷமா இப்போ பல்லாண்டு காலம் சந்தோஷமா வாழணும். பல்லாண்டு காலம் பொல்லுண்டி அதை சொல்ல மாட்டேன். அந்த வாழ்க்கை கொடூரமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை அப்படி வாழக்கூடாது. இந்த வாழ்க்கை போல அதுக்கு முதல் போயிடும். அதால நான் அப்படி சொல்றேன். இந்த விளக்கம் ஒரு நாள் உங்களுக்கு சொல்லல. இனி அதை கதைக்கக்கூடாது. அப்போ வெள்ளாண்டு காலம் வாழணும். ரைட்டா? ஓகே ஓகே. அப்போ எனக்கும் சந்தோஷம். அதே மாதிரி அந்த தாவு தங்கச்சிக்கு வந்து மறுபடியுமாக தேங்க்ஸ் சொல்லிக்கொள்கிறோம். அதே மாதிரி எங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். இனி வாழ்த்து தெரிவிக்கிறவங்களுக்கும் வந்து நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். இந்த பற்றி இவ்வளோ நேரம் நான் ஏதோ கதைக்க குறுக்க கைக்க பேச சேர்ந்து போட்டு கவிதாசன் பேர் எடுத்தோன்னு நிப்பாட்டு அலைண்டாது. கவிதாசுக்கு மக்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லணும். உண்மைக்குமே இரவு வந்து கேக் பட்டி வேணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. வந்து கேக் பட்டினரே தான் நாங்கள் செய்வோம் கொண்டு முடிவெடுத்ததுக்கான காரணம் உண்மையில தெரிஞ்சுதான் இன்னும் படிவா செஞ்சுக்கலாம். அப்படியெல்லாம் செய்து போட்டு வீடியோ போடு படுத்துட்டியே நாங்கள் வீடியோ இப்படி எழும்பி பார்க்குறோம். வீடியோ வந்திருக்கு வந்து வீடியோக்கான லேட்டாக போட்டாலும் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தாங்க. சரியா ஏதோ உங்களோட கதைக்க உங்களுக்கு தான் ஆபத்து. அப்போ நாங்கள் வீடியோ முடித்துக்கொள்ளும். இரவு நேரம் சாப்பாடுல கலந்து கொள்ளுவோம். நீங்க எல்லாம் கொத்து சொல்லி ரைஸ் சொல்லிப்பீங்க. அதால இல்ல மறக்கறியா நான் ஒன்றும் டைமும் அதில் நான் வலிக்கூடணும். ஒரு சிக்கல வீடியோ முடிக்கும். அதை ப்ரூவ் சரி ஓகே. அப்போ நாங்கள் அக்னி உங்களுக்கும் தேங்க்ஸ் முடித்துக் கொள்வோம். சரி அப்போ நீங்களே முடித்துக் கொள்ளுங்க. நான் முடிக்க நீங்க முடிக்கணும். சரி ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் குட்டி செலிப்ரேஷன் என்னோட குடும்பத்தோடு வந்து செஞ்சாச்சு. இப்போ சந்தோஷம் வந்து அண்ணோட பர்த்டேக்கு வந்து விஷ் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இன்னும் விஷ் பண்ணுங்க போடுற வீடியோவில் சொல்லிக்கொண்டு முடிச்சுக்கொள்கிறோம். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.